ஹாய்! என்ன பென்னி ரொம்ப சோகமா இருக்கான்னு தானே பார்க்குறீங்க. சோகம்லாம் இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கான். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணதுனால, அவன் ஃபேஸில கொஞ்சம் சோகம் தெரிஞ்சது. ஏன்னா, அவன் தங்கச்சிய பார்க்கறதுக்காக சித்தூர் வரைக்கும் போறான். ஸோ பஸ்ஸும் வந்துருச்சு. பஸ்ஸு நாங்க ஏறுன சீட்ல அவனுக்கு ₹7 கிடச்சிது. ஸோ அத எடுத்து என்ன பண்ணான், கண்டக்டர கூப்பிட்டு கண்டக்டர் கிட்ட குடுத்துட்டான். அதுக்கப்புறம் உட்காந்து அவன் போற வழியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்ததும் ஃபாலோவர்ஸ் செல்ஃபி எடுக்கணும்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு போஸ குடுத்துட்டு, அவ்வளோதான் பென்னியோட சிஸ்டர் வந்துட்டா. இதோட பென்னி கையிலேயே பிடிக்க முடியாது. பார்த்தா அங்கேயும் பென்னியோட ஃபாலோவர்ஸு. அங்கேயும் ஒரு போஸ குடுத்துட்டான். அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சிய கொஞ்சுறதும், இவரு கொஞ்சுறதும், அந்த அம்மா இவர கொஞ்சுறதும், ஒரே முத்தமழைய பொழிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் பசி எடுத்துக்கிச்சுன்னு ஒரு ஹோட்டலுக்கு போனோங்க. அவனை வெட்டுன்னு வெட்டினாங்க. பென்னியும் அவங்க சித்தியும். பார்த்தா 2 பேர் தான் வெட்டுறான்னு பார்த்தா இந்த அம்மாவை பாருங்களேன். ஐயய்யோ! இந்த அம்மா அதுக்கு மேல. அதுக்கப்புறமா ஊருக்கு போயிட்டு ஒரு திருவிழாங்க, கோவில் திருவிழாவுக்கு பார்த்தா ஃபுல்லா பென்னியோட ஃபேன்ஸு. அவங்கெல்லாம் சுத்தி அவங்க கூட ஒரு செல்ஃபிய எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அங்கேருந்து கிளம்பி நாங்களுமே அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தா வீட்டுக்கு வந்ததும் அவ்வளோதான். பென்னிய விடவே இல்ல அவங்க தங்கச்சி. பென்னி ஊருக்கு போறான்ட்டு பாப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. அவன விடவே இல்ல. அவன சேர்த்து பிடிச்சு, அவன முத்தா குடுத்துக்கிட்டு அழகா இருக்குல்ல பாருங்களேன் நீங்களே. அப்புறம் குழந்த ஒரே அழ நாங்க கிளம்புறோன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் என் தங்கச்சியும் வேலூருக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். வேலூருக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு டாட்டா, பாய் பாய்லாம் சொல்லிட்டு, அவங்க எங்களுக்கு போறதுக்கு மனசே இல்லைங்க. என்ன பண்றது? பாப்பாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.